ஹாய் guys. நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல்ல அரசு உதவி பெறும் பள்ளியில வேலை வாய்ப்பு வந்திருக்குங்க. அது நிரந்தரமான ஆசிரியர் வேலை வாய்ப்பு உங்களுக்காக வந்திருக்குங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸே தேவைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத வேற எதை வச்சு எடுக்கிறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். சம்பளமும் உங்களுக்கு அரசு விதிகள் படி இருக்கும், அரசு உதவி பெறும் பள்ளிங்கிறதுனால. அதே மாதிரி இந்த நோட்டிபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சத்தமே இல்லாமல் வந்திருக்குங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மாவட்டத்தில் இந்த மாதிரி வேலை வாய்ப்பு வந்திருக்கா, அதான் அரசு உதவி பெறும் பள்ளி அப்படிங்கிற மாதிரி நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் வேகன்சி இருக்குது. ஸோ நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் வேலை வாய்ப்பு பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருக்கிறோம். ஸோ நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். ஒரே ஒரு லைக் பண்ணிக்கங்க. வாங்க விரிவாக பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் வேலை வாய்ப்பு வந்துகிட்டு இருக்குது. ஸோ நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலில் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் வேலை வாய்ப்பு வராத நாளே கிடையாது. ஸோ வந்துகிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோக்கும் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம எத்தனையோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பண்ணுறோம். ஒரு 5 மினிட்ஸ் நம்ம பொறுமையாக கேட்டோமாவே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜாப் கிடைச்சிரும். ஸோ அரசு உதவி பெறும் பள்ளியில் உங்களுக்கு பட்டதாரி ஆசிரியர், அது மேல்நிலை பள்ளியில் பட்டதாரி ஆசிரியராக 2026 கேட்குறாங்க. ஸோ பணியிடம் பொறுத்த வரைக்கும் இளங்கலை தான், முதுகலை படிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னுரிமை கொடுப்பாங்க. ஏன்னா குவாலிஃபிகேஷனுங்கிறது டிக்ளேர் பண்றது அதிக அளவு படிச்சிருந்தாலும் ஓகே, அதை விட கம்மியா தான் படிக்கக்கூடாது. பணியிடம் பொறுத்த வரைக்கும் நிரந்தரமான ஆசிரியர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தேவைப்படும் பாடம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேகன்சி தான். பிஎஸ்சி பிஎட் நீங்க படிச்சிருக்கணும். ஓசி பிரிவினர் பொதுவாக யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. சம்பளம் உங்களுக்கு வந்து பார்த்தலாம் அரசு விதிகள் படி உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தலாம் முக்கியமான கண்டிஷனு எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லைங்க. ஆனால் வந்து பார்த்தலாம் டெட் எக்ஸாம் பேப்பர் 2 வந்து பார்த்தலாம் நீங்க பாஸ் பண்ணிருக்கேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பேப்பர் 2ங்கும் போது நீங்கள் எல்லாமே படித்து பண்ணி பாஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அவ்வளோ கஷ்டத்தையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாண்டி இருக்கும்போது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸே தேவையில்லை, நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தா மட்டும் போதும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா சோசியல் சயின்ஸு. இதுக்கு நீங்கள் பிஏ பிஎட் படிச்சிருந்தா ஓகேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இளங்கலையில் நீங்கள் முதுகலையில் எம்ஏ பிஎட் படிச்சிருந்தாலும் ஓகே. ஏன்னா சுழற்சி பொறுத்த வரைக்கும் பிசி பிரிவினரில் ஒரே ஒரு வேகன்சி, எஸ்சி பிரிவினரில் ஒரு வேகன்சி, மேத்தமெட்டிக்ஸ்ல ஒரு வேகன்சி, சோசியல் சயின்ஸ்ல 2 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. அரசு விதிகள் படி உங்களுக்கு சம்பளங்கள் வழங்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து டெட் எக்ஸாம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 2ல நீங்க பாஸ் பண்ணிக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். விண்ணப்பிக்கிறதுக்கான தேவையான ஆவணங்கள் என்னென்னு பாருங்க. 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி அண்ட் டிசி கேட்குறாங்க. ரெசிம் வித் போட்டோ ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெசிமும் போட்டோவும், ஆதார் கார்டு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் வைங்கலாம் விட்டுருங்க. சாதி சான்றிதழ் ரொம்ப ரொம்ப முக்கியம். சாதி சான்றிதழ், இந்த சாதி சான்றிதழ் இல்லைன்னா உங்களுடைய அப்ளிகேஷனே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் இதர சான்றிதழ் நீங்க வந்து முதல்ல இருந்தா வைக்கலாம், இல்லை வெட்டலாம். டெட் எக்ஸாம் பேப்பர் 2ங்க. பேப்பர் 2ல நீங்க பாஸ் பண்ணிருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் கம்பல்சரி வைக்கணும். ஸோ விண்ணப்பிக்கிறதுக்கான லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் 23/3/2026 மாலை 3 மணிக்குங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு அவங்களுக்குலாம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த 3 மணிக்கும் போது இந்த ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணுற டைம் 4 இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளேர் பண்ணியிருக்காங்க இந்த டைமு. விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பொறுத்த வரைக்கும் செயலாளர் குருநான சம்பந்தர் மேல்நிலைப்பள்ளி, தர்மபுரம். ஸோ மயிலாடுதுறை மாவட்டம் 609001 4 கிடையாதுங்க, 1 இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 1ன்னு மென்ஷன் பண்ணிக்கங்க. 1 போட்டிங்களா முடிஞ்சுது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நான் வந்து பார்த்தீங்கன்னா 2 செகண்ட் ஷோ பண்ணுறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்குங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இந்த அட்ரஸுக்கு நீங்கள் சென்ட் பண்ணுங்க. ஸோ இது மாதிரி ஆசிரியர் சம்மந்தமான வேலை வாய்ப்புலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.